இன்னைக்கு காலையில ஒரு 8 மணிக்கு பாத்தீங்கன்னா என்னோட போனுக்கு வந்து ஒரு போன் வந்துச்சு. அந்த போன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நபர் பேசினாரு. 8 மணிக்கு பேசி இந்த மாதிரி உங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரிந்த நபர் போல பேசினாரு. அப்ப நான் என்னங்க எதுங்க அப்படின்னு விஷயம் என்னன்னு கேக்குறப்ப அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நான் வந்து கர்நாடகா மாநிலத்திலிருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி தமிழே ஒரு மாதிரி அதர் ஸ்டேட்ல இருந்து பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசினாரு. அப்ப என்னங்க ஏதுங்கன்னு விவரம் கேட்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்துல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்க. அந்த வீடு கட்டுறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதையல், அதாவது பேஸ்மட்டம் போடும் போது எங்களுக்கு வந்து ஒரு குழி தோண்டும் போது ஒரு புதையல் கிடைச்சிச்சு. அந்த புதையல்ல வந்து தங்க கட்டி காசுகள், வெள்ளி காசுகள், இந்த மாதிரி காசுகள்லாம் நிறைய நாங்க அதுல இருந்து எடுத்தோம். இதை வந்து நாங்க வந்து விற்பனை செய்யலாம்னு சொல்லி நினைச்சிருக்கோம். அதனால 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 நாங்க வந்து என்ன சொல்றோம்னா விற்க போறோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னாரு. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஹலோ சங்கரனா பேசுறேன். கேக்குது கேக்குது. நான் தான் ராஜு பேசுறேன். கர்நாடகா ராஜு பேசுறேண்ணா. உங்களுக்கு யார் வேணும்? சங்கரனா வேணும். இல்ல நம்பர் மாறி வந்திருக்கு. வேற வேற சங்கரனால பேசுறது. இல்ல இது வேற நம்பர், மதுரை. அதேண்ணா மதுரை சங்கரனால பேசுறது. உங்க பேர் சங்கரனா இல்லையா? சங்கர பாண்டியன். ஆனா அதே தமிழ்நாடுக்கு வந்தப்போ மதுரைக்கு வந்தப்போ நம்பர் கொடுத்தாங்க. சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க ஜி. நான் டிரைவர் ராஜுண்ணா. ஹலோ. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. வந்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு சொல்லலான்ட்டு போன் போட்டவனுக்கு. சரி 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 இங்க வந்திருக்கீங்க மதுரை? வந்திக்கிறேன். வந்துட்டு வந்தப்போ ஒரு 5 மந்த் பின்னாடி வந்தப்போ நம்பர் கொடுத்தாங்களே ஞாபகம் இருக்குதா? அதான் எனக்கு நான் எங்க கொடுத்தேன் எந்த இடத்துல எனக்கு தெரியாது. அதெல்லாம் மதுரை வந்தப்போ கொடுத்தாங்க. மதுரைத்துல வெயிட் ஆகி கொடுத்தாங்க நம்பர். இப்போ புரிஞ்சுக்கண்ணா. சரி 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 அண்ணா சொல்லுங்க. ஒரு மேட்ரு இருக்க சொல்லட்டா உங்களுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. நான் அண்ணா மாதிரி இருந்தா நினைச்சு உங்களுக்கு சொல்லுண்ணா. இல்லை எங்கள் ஊர்ல கர்நாடகலே நாங்க ஊர்லனா ஒரு பாட்டி இருக்கிறாங்கண்ணா. சரி. பாட்டிக்கு 3 பொட்டு பசங்க இருக்கிறாங்க. சரி. பாட்டிக்கு எங்க ஊர்ல ஒரு 20 வருஷத்துல எங்க ஊர்ல இருக்கிறாங்களா. ஒரு வீடு கட்டுறதுக்கு எங்க ஊர் பெரிய ஆளா சைட் கொடுத்துக்கிறாங்க. சரி. சைட்ல வீடு கட்டிக்கல, கஷ்டமா வீடு கட்டுறது அங்கேயே விட்டுக்கிறாரு. சரி. அதான் நேற்று போயிட்டு வீடு கட்டணும்ட்டு பேசிமெண்ட் போட்டுட்டு குணாதி வாங்கிட்டு எடுத்துட்டு பேசிமெண்ட் போடுறது. பேசிமெண்ட் போடுறதுக்கு போனப்பதான் என்ன இருக்குது, ஒரு கும்பம் கடிச்சிக்கிறது. சின்ன கும்பம் மாதிரி கடிச்சிக்குது. சரி. கும்பத்துல என்ன இருக்குது எப்படி இருக்குது பாக்கணும்ட்டு ஓபன் பண்ணிட்டு பாத்துக்கிறாரு. பார்த்தப்பறம் தான் ஒரு 32 வெள்ளி காய் கடிச்சிக்குதுண்ணா. சரி. ஒரு 3.5 கிலோ தங்கு கடிச்சிக்குதுண்ணா. சின்ன காயின் மாதிரி இருக்குது தங்கு. சரி சரி. தங்க கடிச்சிக்குது. அதே பாட்டி எனக்கு சொல்லிக்கிறாங்க, இப்ப கடிச்சிக்குதாப்பா என்ன யாரோ நல்லா பார்த்து எது கொஞ்சம் நேரத்துல என்ன ரேட் இருக்குது ஆப்ரேட்டுக்கு எவ்வளவு முடிச்சுக்கிறாப்பான்னு சொல்லிக்கிறாங்கண்ணா. சரி 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 சரி. தமிழ்நாட்டுல அண்ணா இருக்கிறாங்கப்பா, அண்ணா கிட்ட பேச்சு பாக்குறேன், அண்ணா எவ்வளவு முடிச்சிருக்காங்க நான் கேட்டு பார்த்து சொல்றேன் உங்களுக்கு சொன்னேண்ணா. இதை கேட்கறப்ப எனக்கு உள்ளூர வந்து ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. என்ன ஒருத்தர் திடீர்னு முன்பின் தெரியாத ஒருத்தர் போன் பண்ணி தங்க கட்டி காசு இருக்கு வெள்ளி காசு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து சந்தேகம் அடைஞ்சேன். இதை வந்து நாம வந்து வெளியில எதுக்கு சொல்ல வர்றோம்னு கேட்டீங்கன்னா, பொதுமக்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா, தினந்தோறும் நம்ம வந்து டிவி பாக்குறோம், பேப்பர் பாக்குறோம். அதுல வந்து பல மோசடி நபர்கள் தினந்தோறும் பொதுமக்களை ஏமாத்துற செய்தி வருது. பொதுமக்கள் வந்து உங்களுக்கு வந்து யார் போன் பண்ணி என்ன பேசினாலும் முதல்ல வந்து முன்பின் தெரியாத நபர்கள்ட்ட வந்து நம்ம வந்து பேச்சு கொடுக்கறத தவிர்த்திடணும். இது போன்ற மோசடி நபர்கிட்ட வந்து நம்ம வந்து எச்சரிக்கையா இருக்கணும். அதே நேரத்துல உங்களுக்கு இது போன்ற தவறான போன் அழைப்புகள் வந்தா சம்பந்தப்பட்ட அருகில் இருக்கிற காவல்துறையை போய் நீங்க அணுகுனீங்கன்னா அவங்க சம்பந்தப்பட்டவங்களை வந்து கைது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பொதுமக்கள் யாரோ முன்பின் தெரியாதவங்கள்ட்ட மோசடி நபர்கள்ட்ட ஏமாறாம இருக்கணும். இதை நம்ம வந்து கேட்டுக்கொள்கிறோம். ஆண் தான். எவ்வளவு கிராம் இருக்கும், என்ன மாதிரி எல்லாம் பணம் நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசினாரா? அவர் வந்து என்ன பேசினாருன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து ஒரு பேச மாட்டோம், தெரிஞ்சவங்க வீடு கட்டுறாங்க, அதுல வந்து நிறைய தங்க கட்டி காசு இருக்கு வெள்ளி காசு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசினாரு. அதை பார்த்து நீங்க நேரம் வாங்க, நாங்க வந்து உங்களுக்கு வந்து காசு கொடுக்குறோம், அதை நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஆசை வார்த்தையெல்லாம் இது பண்ணாரு. அவங்க வந்து கர்நாடகத்துக்கு வர சொன்னாங்க. நம்ம ஆமா அட்ரஸ் எல்லாம் சொல்லல. இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன்னா,
சரி நம்ம வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனை கட் பண்ணிட்டேன். வேற எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா? ஆமாம் சார். இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்படாமல் ஆலோசனை பண்ணிட்டு மதுரை மாநகர் காவல்துறையிட்ட போய் நாங்கள் வந்து புகார் அளிக்க போகிறோம். இது போன்று யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் வந்து செய்கிறோம். எவ்வளோ இருக்கும்ன்றீங்க அதில்? ஒரு 3 கிலோ இருக்குதுண்ணா தங்கு. சரி சரி சரி. ஒரு 3 கிலோ இருக்குது. ஆ, அதான் ஒரு நம்பிக்கை வச்சுட்டு உங்களுக்கு ஆனால் அண்ணான்னு சொல்லேன் உங்களுக்கு. சரி சரி. ஒரு மணி நேரம் கழிச்சு நான் உங்கள்ட்ட என்னன்னு பேசுகிறேன் பார்த்துட்டு. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள்? நாங்கள் ஊரில் இருக்கிறேன். நான் இப்போ கர்நாடகாவில் இருக்கிறேன். சொன்னால் இங்கே வருவோம்ன்றீங்க. அதான் அவர் என்ன சொல்கிறாங்க, யாரும் நல்லா இங்கே பார்த்து பேசப்பா, இப்போ என்ன ரேட்டு ஆப்ரேட்டுக்கு அவர் முடிச்சுடு. ம் ம். எங்கள் ஊருக்கு அவர் வரது வேணாம். ஒரு ரூபாய் பணத்தை கொண்டு வரது வேணாம். ஆ, வர கையில் வர சொன்னோம். ஒருத்தர் 2 பேர் வர கையில் வர சொன்னோம். எங்கள் ஊருக்கு வரது வேணாம். நான் ஊருக்கு போயிட்டு போகிறது வேணாம். சென்ட்ரல் பேசுங்கிற வர சொல்லு. கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் நீ 2 பேர் ஒரு 1/4 கிலோ ஷாம்புக்கு பொருள் வாங்கிக்கிறேன். ம், கண்டிப்பாக. 2 பேர் போகணும். ஒரு சென்டர் நேரத்துக்கு போகணும். அவரு வர சொல்லு. அங்கே வெயிட் ஆகிட்டு பொருள் காமிக்கிறேன். ம் அவர் கைக்கே போடுற பொருளா அவர் கைக்கே பார்த்துக்கணும். ஒரு பீஸா 2 பீஸா எடுத்துன்னு போய் ஊருக்கு போய் நல்லா கடலுக்கு போய் செக் பண்ண சொல்ல. ஓகே ஆச்சா நெக்ஸ்ட் டைம் அவருக்கு கொடுக்க சொல்லாப்பா சொல்லிக்கிறாங்கண்ணே. வந்து கொடுத்துருவோம். சரிங்க ஜி, நான் உங்களுக்கு என்னன்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு நான் பேசுகிறேன். கேட்டு கையெடுத்து கும்பிட்றேண்ணா. யாருக்கும் சொல்லாருண்ணா. சரிங்க 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 ஜி. யாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணாருண்ணா. சரிங்க ஜி சரிங்க ஜி சரிங்க ஜி. எவ்வளோ ஆனால் எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுறேங்க? ஒரு மணி நேரம் கழிச்சு 1 மணி நேரத்தில் நான் என்ன ஐடியா பண்ணிட்டு உங்கள் லைனில் வந்துடுறேன். 1 மணி நேரம் கழிச்சு. சரிண்ணா சரி. ஓகே 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 ஜி ஓகே. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.